கிறிஸ்து இயேசுவினாலே ஜெயம் கொடுக்கிற பிதாவாகிய தேவனை தோத்தரிக்கிறேன். கிருபையாக இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஜெபித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேச போகிற உடைய வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கவனிக்கிற மக்கள், கேட்கிற மக்கள் இந்த வார்த்தைகளின் மூலமாக தன்னுடைய வாழ்வை மேன்மைப்படுத்திக் கொள்ள நீர் கிருபை பாராட்டும். வார்த்தையின் மூலமாய் வரக்கூடிய ஆசீர்வாதங்களை அனுபவிக்க நீர் உதவி செய்திடணும். உடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக இருக்கிற பொல்லாத கிரியைகளை உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் கடிந்து ஜெபிக்கிறேன். கிருபையும் இரக்கமும் கூட இருக்கட்டும். உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் இயேசுவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். குறைவில்லாமல் நடத்துகிறவர் அப்படிங்கிற தலைப்பிலே உங்களோடு என்னுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டுவாராக. சங்கீதம் 34:10 விதமாக சொல்லுகிறது பாருங்கள். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி வேதவசனம் மிக தெளிவாக சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனத்திலே வாசித்து பார்த்தால், என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நெகேமியா 9வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்து பார்த்தால், இப்படி 40 வருஷமாக வனாந்தரத்திலே அவர்களுக்கு ஒன்றும் குறைபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்கள் வஸ்திரங்கள் பழசுமையாய் போகவும் இல்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை. 3 வசனங்களை வாசிக்க கேட்டோம். முதல் 2 வசனங்கள்ல குறைவுபடாது, கடைசி வசனத்துல குறைவுபடாமல் நடத்தினார் என்று வேதவசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில குறைவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவரோ நம்முடைய குறைவுகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடியவராயிருக்கிறார். ஆச்சரியமாய் அவர் நிறைவேற்றுவார், அற்புதமாக அவர் நிறைவேற்றக்கூடியவர் என்பதை குறித்து நம்ம வேத வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். என்னென்ன குறைவுகளிலே ஆண்டவர் நிறைவாக தருவார் அப்படின்னு சொல்லி 3 குறிப்புகளை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நிறைய காரியம், எனக்கு அதில் குறை இருக்கு பிரதர், இதில் குறை இருக்கு பிரதர், நம்ம அடிக்கிட்டு போகலாம். ஆனால் 3 காரியத்தை நான் உங்களுக்கு ரத்தன சுருக்கமாக தெளிவுபட விளக்குவதற்கு ஆண்டவர் கிருபை தந்தருள்வாராக. வேதம் சொல்லுகிறது பாருங்கள். யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா ஞானம் என்கிற ஒரு பதம் வருகிறது. பெரும்பாலும் ஞானம் என்பதற்கு என்ன அர்த்தம்? நிறைய புஸ்தகங்களை வாசிக்கிறதுனால அறிவு பெருத்திரும். அறிவை பெற்றுக்கொள்வதற்கும் ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கும் வித்தியாசம் இருக்குது. படித்தவர்களுக்கு இருப்பது அறிவு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருப்பதோ ஞானம். இந்த ஞானத்திற்கும் அறிவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நான் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருக்கிறேன். இந்த வேத பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, பரீட்சை காலங்களில், பரீட்சை மீன்ஸ் இந்த பிள்ளைகள் எழுதுவாங்கள பரீட்சை, அந்த பரீட்சை அல்ல. 3ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்கள்,
2:3. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்க ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. இந்த மாதிரி சோதனைகளிலும் பரீட்சை காலங்களிலும் ஐயோ எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் வந்து விட்டதே, இப்படிப்பட்ட சோதனை எனக்கு வந்து விட்டதே, இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடிகள் வந்து விட்டதே என்று அங்கலாய்க்கும் பொழுதெல்லாம் நமக்கு அந்த சோதனைகளை மேற்கொள்வதற்கு, நெருக்கடிகளை நாம் மேற்கொள்வதற்கு நமக்கு ஞானம் வேணும். இந்த மாதிரி நெருக்கடி காலங்கள்ல தான் ஞானம் இல்லாதவர்கள் என்ன செய்கிறார்கள்? மனிதர்களை தேடி ஓடுகிறார்கள், மாந்திரிகத்தை தேடி ஓடுகிறார்கள், சில உலக மனிதர்களை தேடி ஓடுகிறார்கள். நிறைய கூடுகைகளில் நடக்கக்கூடிய சாட்சிகளை பார்த்தால், ஐயா நான் எனக்கு இவ்வளோ பெரிய நெருக்கம், நான் பிரதரோடு தொடர்பு கொண்டேன், அவர் எனக்காக ஜெபித்தார், நெருக்கங்களை மாற்றினார். இது ஞானமற்றவர்கள் பேசக்கூடிய வார்த்தை. ஞானம் என்பது ஆண்டவரே நமக்கு தரக்கூடியது, யாரையும் ஒருவரை சார்ந்து அல்ல, யாரோ ஒருவர் நமக்காக ஜெபித்து அல்ல. ஞானத்திலே குறைவு இருந்துச்சுன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த சூழ்நிலையை என்னால் தாண்ட முடியல, இந்த நிலையில நான் எப்படி இருக்கணும்னு எனக்கு புரிய தெரியல, இந்த பரீட்சையில எனக்கு வெற்றி பெற முடியல, நானோ கவலைக்கு உரியவனாக கவலைப்பட்டு கொண்டு கிடக்கிறவனாக இருக்கிறேன், நிகழ்காலத்தை மட்டுமே யோசிக்கிற திராணி எனக்கு இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது பாருங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். சமயோகித புத்தி என்று சொல்வார்கள். எந்தெந்த சூழ்நிலைகளிலே எப்படி எப்படி காரியங்களை மேற்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஞானத்தை ஆண்டவரால் மட்டுமே நமக்கு கிடைக்கும். எனவே சோதனை காலங்களிலும் நம்ம நெருக்கடி காலங்களிலும் வேதம் சொல்லுகிறது ஞானம் என்பதற்கு இன்னும் கூட ஒரு உதாரணம் இருக்கிறது. சாலமோன் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் இருந்தார். மிக இள வயதிலேயே அவருக்கு ராஜ மேன்மை, அரசாட்சி பண்ணக்கூடிய ஒரு நிலை. அப்போ அவர் கேட்கிறார் ஆண்டவரிடத்துல, இவ்வளவு திரளான ஜனங்களை சரியாய் நடத்துவதற்குரிய ஞானம் எனக்கு இல்லை, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும், ஞானத்தை தாரும். ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தார். அவன் என்ன படிச்சிருக்கிறார் நமக்கு தெரியாது, ஆனால் ஞானத்தை கொடுத்தார். ஒரு நாள் ஒரு படித்த மேதை ஒருவர் தன்னுடைய காரை எடுத்துக்கொண்டு ஒரு வேலை விஷயமாக போய்கொண்டிருந்தார். ஒரு இடத்துல போகும்பொழுது அவருடைய கார் ஒன்று பஞ்சர் ஆகி போச்சு. பஞ்சர் ஆன உடனே அவர் தன்னுடைய டிக்கியில் உள்ள ஸ்டெப்னியை எடுத்தார், பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒரு பஞ்சரான வீலை கலத்தினார். அந்த நட்டெல்லாம் அது கப்புன்னு சொல்லுவாங்க, அந்த டிக்கிலேருந்து அந்த வீலை கலத்தின அந்த கப்புக்கு மேலே வச்சார். அடுத்ததை மாட்டினார். இப்படி அவர் வேலையை மாற்றி மாற்றி செய்யும் பொழுது அவருடைய கைப்பட்டு கப்பில் இருந்த அந்த நட்டுகள் எல்லாம் தவறி அருகிலே உள்ள ஒரு ட்ரைனேஜ் சாக்கடை, பாதாள சாக்கடையில், அது மூடி இல்லாத ஒரு சாக்கடை, அதில் விழுந்துருச்சு. இவருக்கு ஒன்றும் ஓடலை. ஐயோ இங்கே தான் வச்சேன் காணலையேன்னு சொல்ல முடியாது, எங்கே விழுந்துச்சுன்னு அவருக்கு நல்லா தெரியும். கொஞ்சம் கையை விட்டு எடுத்தாச்சுன்னா நட்டை எடுத்துடலாம். ஆனால் அவர் படித்த மேதை, அதில் கையை விட்டு எடுக்கிறதுக்கு அவருக்கு கொஞ்சம் கூச்சம், இதுக்குள்ளையா அருவருப்பு, யோசிச்சுக்கிட்டே இருக்கிறார், என்ன பண்ணுறது. அந்த நேரத்தில் ஒருத்தர் பாம்போல வந்தார். அப்போ அவர் இவருடைய சூழ்நிலையை பார்த்து அவர் கேட்குறாரு, நான் ஏதாவது உங்களுக்கு உதவி செய்யணுமா அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் சொன்னார், ஆமாம் பிரதர், இப்படி என் நட்டெல்லாம் அங்கே விழுந்துருச்சுது, நீங்கள் மட்டும் எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா நான் உங்களுக்கு நல்ல வெகுமதிகளை தருகிறேன் என்று அந்த மேதையானவர் அந்த பாம்போல வந்த அந்த மனிதனை பார்த்து சொன்னார். அவன் சரி நமக்கு தான் பணம் கிடைக்குத அப்படின்னு எடுத்து கொடுப்பதற்கு முன்பதாக அதை பற்றி என்னவே இல்லை. அவன் சொல்கிறான், இந்த நட்டுகளை சாக்கடையிலிருந்து எடுத்து தருவது கஷ்டமான காரியம் அல்ல, நான் இப்படி எடுத்து தருவதனால எனக்கு கொஞ்சம் கூலியும் கிடைக்கும், ஆனால் நீங்கள் இப்படி கூட யோசித்திருக்கலாமே. எப்படி? இப்போ ஒவ்வொரு டயர்லையும் 4 நட்டு போடணும். இப்போ 4 நட்டுமே சாக்கடைக்குள்ள போயிடுச்சுது, இன்னும் 3 வீல்ல நட்டு இருக்குது. ஒவ்வொரு வீல்லையும் ஒவ்வொரு நட்டை கலத்தி நீங்க இந்த ஸ்டெப்னில நீங்க மாட்டிட்டீங்கன்னா
பிறகு எங்கேயாவது நகர்ப்புறமான இடத்திற்கு அந்த ஒரு கடைக்கு போனீங்கன்னா நட்டை வாங்கி போட்டிருக்கலாம், ஈஸியாக போயிருக்குமே. ஆமா, இந்த அறிவு கூட எனக்கு இல்லையே. அந்த சமயோகித புத்தி என்பது தான் ஆண்டவர் நெருப்பு நமக்கு தரக்கூடிய ஒன்று. அப்போ ஆண்டவரே, எந்தெந்த சூழ்நிலையில் நான் எப்படி எப்படி இருக்கணும், படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் எந்தெந்த கேள்விக்கு என்ன பதில எழுதணும், இந்த விசேஷித்த ஞானம் நமக்கு வேணும். ஆண்டவர் நமக்கு பொறுப்பான சில பணிகளை நமக்கு தந்திருக்கலாம். இந்த பணிகளை எல்லாம் செய்வதற்கு தகுந்த ஞானம் நம்முடைய திறமையின் அடிப்படையில் அல்ல, ஞானம்தான் நமக்கு மிக மிக முக்கியம். எனவே ஞானத்தில் நமக்கு குறைவாயிருந்தால் ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய ஞானத்தினால என்னை நிரப்புமாப்பா. யாரா இருந்தாலும் சரி, குறைவில்லாமல் நடத்துகிறவர். ஞானத்திலே குறைவு இருந்தால் தெளிவாக ஆண்டவர் நடத்துகிறவர். இரண்டாவதாக, இவ்வுலக வாழ்க்கையில நாம் நிறைய குறைவுகளோடு இருப்போம். அது குறைஞ்சு போச்சுது, இது குறைஞ்சு போச்சுது, இந்த குறைவுகளை நிவர்த்தி பண்ண என்ன செய்யணும், இப்படிலாம் சில கேள்விகள் நமக்குள்ள வந்துடும். ஒருவேளை உங்களுடைய குறைவுகள், என்னுடைய நண்பர் ஒருவர் சென்னையில் இருக்கிறார், என்னோடு கூட படித்தவர். ஆனால் படித்ததுக்கு பிற்பாடு ஒரு 35 வருஷம் கழித்து நான் அவரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அவர் என்னோடு வயதில் மூத்தவர். ஆனால் நான் 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு படிக்கும்பொழுது என்னோடு படித்தார். அப்போ தான் அவர் என்கிட்ட சொன்னார், நான் இப்படி என்னுடைய வயது அதிகமாக இருந்தாலும் நான் உங்களோடு படிப்பதற்கு என்ன காரணம் என்றால், நான் 5ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதெல்லாம் அதுக்கு மேலே எங்களுக்கு படிக்க வைக்கக்கூடிய வசதிகள் எங்கள் வீட்டில் கிடையாது. எங்கள் வீட்டு கூரெல்லாம் ஓட்டு வீடு. மழை நேரத்தில் தாராளமாக வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடும். அந்த ஓட்டையை அடைக்கக்கூடிய வசதி கூட எங்களுக்கு கிடையாது. நான் இன்னும் படிக்கவே முடியாதுங்கிற ஒரு நிர்பந்தமான நிலை. என்னை படிக்க வைப்பதற்கு வாய்ப்பே எனக்கு யாருக்கும் கிடையாது. அப்புறம் ஆடு மேய்ச்சேன், 2 வருஷம் அப்படி மேய்ச்சிருப்பேன். பிறகு ஏதோ குடும்பத்தாருடைய உதவியினால் 6ஆப்பு 7ஆப்பு 8ஆப்பு படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்தார். நான் 5ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதே எங்கள் ஊரில், நான் ஒரு இந்து சகோதரன் தான், செல்லத்துறை என்பது அவருடைய பெயர், இந்து சகோதரன் தான். ஆனால் நான் அங்கே கிறிஸ்தவ ஆலயங்களிலே கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் நான் போகிறது வழக்கம். கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்திலே நீதி போதனை என்கிற ஒரு வகுப்பு உண்டு. இப்போமெல்லாம் அது ரொம்ப குறைஞ்சி போச்சுது. நிறைய கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் நீதி போதனை என்பதே கிடையாது. அந்த பார்ட்டி ஃபீலிங்கில் ஒருத்தருக்கு ஒருத்தர் கீறு பூர்வம் தான் கிடக்கிறாங்களே ஒழிய நீதி போதனை வகுப்பு என்பது இப்பொழுது இல்லை. அந்த நீதி போதனையில் நிறைய நல்வழிப்படுத்தக்கூடிய கதைகள், நல்வழிப்படுத்தக்கூடிய காரியங்கள், கிறிஸ்துவினுடைய அன்பு, கிறிஸ்து அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்க. இந்த நீதி போதனையின் மூலமாய் நான் கிறிஸ்துவினுடைய அன்பை புரிந்து கொண்டேன். இப்போ எனக்கு படிக்க வழி இல்லை, எனக்கு குறைவுகள் தான், பணம் கிடையாது. ஆண்டவரை நோக்கி பார்த்தேன். ஆடுகளை மேய்க்கும் பொழுதும் மாடுகளை மேய்க்கும் பொழுதும் என் நிலைமை இப்படி ஆயிருக்கு. ஆண்டவரே, நீ நினைத்தால் என்னுடைய குறைவுகளை நிவர்த்தியாக்க முடியும். என்ன ஆச்சரியம்! ஆண்டவர் குடும்பத்தாரின் உதவி நிமித்தமாக நல்ல படிப்பு படிக்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்தார். எம்ஏ இங்கிலீஷ் படிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்தார். சென்னையில் உள்ள செக்ரட்டரியேட்டில் நல்ல வெல் போஸ்டில் அவர் வேலை பார்த்து ஓய்வு பெற்றிருக்கிறார். குறைவுகளை நிறைவாக்குகிறவர். உங்க குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குங்கிறது முக்கியம் கிடையாது. எவ்வளவு தாழ்ந்த நிலையில இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப குறைச்சலோடு இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கு கொடுக்க பணம் இல்லையே, இதுக்கு கொடுக்க பணம் இல்லையே அப்படின்னு குறைவுகளோடு இருக்கலாம். இந்த குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்பட வேண்டும் என்றால் ஞானத்துல குறைவு இருந்துச்சுன்னா கர்த்தர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு நான் முதல் குறிப்பிலே சொன்னேன். இப்படி உலக பிரகாரமான நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் இருக்கும் பொழுது ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்திலே 7ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்றுதான். அந்த நாட்களில் எல்லாம் கல்யாண வீடுகளிலே வீட்டுக்கு வரக்கூடியவர்கள் காலிலே உள்ள தூசிகளும் அழுக்குகளும் அந்த அறைக்குள் வரும்பொழுது வந்துவிடக்கூடாது என்பதற்காக காலை கழுவி கொண்டு வர வேண்டும். எனக்கு தெரிந்த சில ஆலயங்கள் உண்டு. அந்த ஆலயத்திற்கு முன்பதாக ஒரு பெரிய கல்லுனால
ஒரு பெரிய தொட்டி ஒன்று வச்சுருப்பாங்க. இப்போ தான் எல்லாரும் செருப்பு போடுதோம். முந்தி யார் போடுவா செருப்பு? எனக்கெல்லாம் நான்லாம் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் ஊரில் சிலர் இந்த பண ஓலையிலேயே செருப்பு தைச்சி போட்டிருப்பாங்க, அதை பின்னி போட்டிருப்பாங்க. செருப்பு வாங்கக்கூடிய வசதியும் கிடையாது, செருப்பை பெருசாக நினைக்கிறதும் கிடையாது. வயல் காட்டுகளுக்கு போகும்பொழுதெல்லாம் செருப்பு இல்லாமல் தான் போவாங்க. செருப்பு போட்டாச்சுன்னா அது பெரிய தப்பு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வாழ்ந்த மக்கள். இப்போ நம்மளால் செருப்பு இல்லாமல் ஒரு ஸ்டெப்பு கூட நம்மளால் எடுத்து வைக்க முடியல. இப்போ இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட கல்சாடிகளே அங்கே இருந்துச்சுது. அந்த வீட்டிலையோ கல்யாண வீட்டிலையோ தண்ணீர் குறைஞ்சி போச்சுது. மிக நெருக்கடியான நேரம். இப்படியெல்லாம் சில காரியம் நடக்குங்கிறது அந்த கல்யாண வீட்டுக்காரனுக்கே தெரியாது. ஆனால் அந்த கல்யாண வீட்டிற்கு உருத்தாய் வந்த இயேசு கிறிஸ்துவினுடைய தாயார் அதை நினைச்சு பதறுகிறார். அப்ப இதை நம்முடைய மகனாகிய இயேசு கிறிஸ்துவினிடத்துல போய் சொன்னால் நமக்கு நிவர்த்தியாகும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதனால போய் நேரடியாக இயேசு கிறிஸ்துவினிடத்திலே போய் ரசம் குறைவுபட்டதை போய் சொல்லுகிறாள். அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை, குறைவு வந்து விட்டது. சரிதானே? இயேசு கிறிஸ்து போய் சொன்ன உடனே இவள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட சில காரியங்களை செய்திருந்தால், ரசத்தை உடனே அவர் கொடுத்திருந்தால், உங்களுக்கு எது தேவையாக இருந்தாலும் மரியாள் இடத்திலே போங்கள், இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அவள் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுவாள், அவள் நிமித்தமாக நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும் என்று இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிற சில மக்களை போல நம்ம செயல்பட்டிருக்கலாம். ஆண்டவரோ உனக்கு எனக்கு என்ன, என் வேலைன்னு வரல. அதனுடைய அர்த்தம் என்ன? எது எதை எப்போ எப்போ எப்படி எப்படி செய்ய வேண்டுமோ அது அதை அப்பப்போ அப்படி அப்படி செய்யக்கூடிய ஞானம் உள்ளவர் நம்முடைய ஆண்டவர். விசேஷத்தை கிருபை உள்ளவர் அவர். எது எப்ப செய்யணுங்கிறது அவருக்கு தெரியும். உங்க வாழ்க்கையில் நிறைய குறைவுகள் இருக்கலாம். அந்த குறைவுகள் எல்லாம் நிவர்த்தியாக்கப்பட வேண்டும் என்றால் நிவர்த்தியாக்கப்பட வேற இடத்திலே போய் உங்களுடைய காரியங்களை சொல்லுங்கள். ஆண்டவர் ஏற்ற வேலை வரும் பொழுது குறைவுகளை நிறைவாக்குகிறவராக இருக்கிறார். இந்த குறைவுகள் கூட எப்பொழுது நிறைவானது? வேதவசனம் சொல்லுகிறது பாருங்கள். வேலைக்காரர்களை அழைத்து கூப்பிட்டு நோக்கி. ஏன்னா இயேசு கிறிஸ்துனுடைய தாயார் அங்க உள்ள வேலைக்காரங்கிட்ட அவர் திடீர்னு உங்கள்கிட்ட ஏதாவது சொல்லுவாரு, அவர் என்ன சொன்னாரோ அதன்படி செய்யுங்க, அவ்வளவுதான். இதுல வரக்கூடிய ஒரு வார்த்தை, அதன்படி. அவர் சொல்லுகிறத கொஞ்சம் கூட நீங்க மாத்திரக்கூடாது. அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்யுங்க. அவர் சொல்றது இடோடமா இருக்கலாம், இது என்ன இப்படி சொல்லுறாரு அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனா அவர் சொல்றதை செய்யணும். எவ்வளவு ஒரு அருமையான கருத்துள்ள ஒரு பகுதியாக இது இருக்கிறது. அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய தாய் அந்த வேலைக்காரர்களை இயேசு கிறிஸ்துவிட்ட அறிமுகப்படுத்தி விட்டு அவர் உங்களுக்கு என்ன சொல்றார்? இந்த ரெண்டு பேருக்கு இடையில இந்த பெண் இயேசு கிறிஸ்துனுடைய தாயார் இடையில வரவே இல்லை. அறிமுகப்படுத்தி விட்டு அவள் சென்று விட்டாள். இன்னைக்கும் சில கூட்டத்தில் என்ன நடக்குன்னா, உங்களுக்கு பிரச்சனையா எங்ககிட்ட சொல்லுங்க, நாங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். உங்களுக்கு தேவையா எங்ககிட்ட சொல்லுங்க, எங்க கூட்டத்துக்கு வாங்க, உங்க வருமானத்துல எங்களுக்கு அள்ளி போடுங்க, நாங்க உங்களுக்காக. நோ, ஏமாத்துகிற உலகம். அந்த மரியாளை போல அந்த வேலைக்காரர்களுக்கு இயேசுவுக்கும் அந்த அந்த அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு வேலையைத்தான் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவோடு தொடர்புடையவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ளணும். நம்மை நோக்கி வரக்கூடியவர்களையும் இயேசுவை நோக்கி பாருங்கள் என்று சொல்லக்கூடியவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு வேதம் சொல்லுது. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் சொன்னார் தண்ணியை நிரப்புங்கன்னாரு, நிரப்புங்க. ஏன் ஆண்டவர் இதுல போய் நிரப்ப சொல்றீங்க? நோ. இதை கொதிக்க வைக்கணுமா? கேட்கல. இதையும் கலக்கணுமா? கேட்கல. ஊத்துங்கன்னாரு, ஊத்துனாங்க. பரிமாறுங்கன்னாரு, பரிமாறினாங்க. கீழ்ப்படிதல். உங்க வாழ்க்கையில் உள்ள குறைவுகள் நிறைவாக்கப்பட வேண்டும் என்றால், ஆண்டவர் என்னிடத்தில் என்ன குறை இருக்கிறது ஆண்டவரே, நாங்கள் அந்த குறைவுகளை எல்லாம் சரி செய்து கொள்ள ஆண்டவரே அந்த கீழ்ப்படிதலின் மூலமா நாங்கள் எவைகளுக்கெல்லாம் கீழ்ப்படியணும், நாங்கள் இன்னும் கீழ்ப்படியாமல் விட்ட காரியங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்து நம்முடைய வாழ்வை செப்பனிட்டால் நம்முடைய குறைவுகளை எல்லாம் அவர் நிறைவாக்கக்கூடியவராக இருக்கிறார். மூன்றாவதாக சில நேரங்களில் வேதவசனம் சொல்லுகிறது பாருங்கள். லூக்கா 15வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று.
அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி, இங்க பாத்தீங்கன்னா குறைவு. இளைய குமாரன் என்கிற சகோதரன் வசதியா வாழ்ந்தவன், பந்தாவா வாழ்ந்தவன், தன்னுடைய எல்லா வருமானத்தையும் சுருட்டிக்கிட்டு அப்பாவுக்கு தெரியாம சொகுசா வாழணும்னு ஓடுனான். குறைவுகள். உலகத்தை அனுபவிக்கணும்னு நினைச்சு யாரெல்லாம் ஓடுறீங்களோ ஒரு நாள் குறைவுகள் வரும். அப்பாவினுடைய உறவுகளை விட்டு விட்டு யாரெல்லாம் உலகத்தை அனுபவிக்கணும்னு ஓடுறீங்களோ குறைவுகள் வரும். ஒரு காலத்துல நான் நல்லா ஜெபம் பண்ணவன், ஒரு காலத்துல நான் ஆண்டவரோடு நெருக்கமா இருந்தவன், ஒரு காலத்துல நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்தவன், ஒரு காலத்துல நான் வேதமும் கையுமா இருந்தவன். இப்பொழுது அப்படி அல்ல. வேலை வேலை என்று வேலையவே காரணம் காட்டி, கணவர் கணவர் என்று கணவரை காரணம் காட்டி, பிள்ளைகள் பிள்ளைகள் என்று பிள்ளைகளை காரணம் காட்டி, ஒருவேளை ஆண்டவருக்கும் நமக்கும் பிளவுகளை ஏற்படுத்தி கொண்டு நாம் வாழ முற்பட்டால் குறைவுகள் வரும். ஏன் அந்த குறைவு? இந்த குறைவு ஆண்டவரை விட்டு தான் பிரிந்து போனதினால், ஆண்டவரை விட்டு தூரம் போனதினால், ஆண்டவரை அன்பை புரிந்து கொள்ளாமல் மனம் போல வாழணும், விருப்பம் போல வாழணும், உலகம்தான் வாழ்க்கை என்கிற ஒரு ஓட்டத்துல ஓடுனதுனால தான் இந்த இளையகுமாரனுக்கு குறைவுகள் வந்துச்சுது. ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலும் இந்த குறைவுகளையும் ஆண்டவர் நிறைவாக்கினார், குறைவில்லாமல் நடத்தினார். எப்படி நடத்தினார்? அது நமக்கு மிக மிக முக்கியமான ஒன்று. ஒரு நாள் சாப்பாடுக்கே வழி இல்லாம தனியா உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறான். பண்ணி திங்கக்கூடிய தவிடு கூட அவனுக்கு கிடைக்கல. அப்பதான் அவனுக்கு புத்தி தெளிஞ்சுது. என்ன புத்தி? எங்க அப்பா வீட்டில் இருக்கும்போது என்ன சொகுசு வாழ்க்கை, என்ன ருசியான சாப்பாடு, என்ன அழகான சாப்பாடு. என்னுடைய பிள்ளைகள் வெளியூர்ல இருந்து எங்க வீட்டுக்கு வருவாங்க என்றால் ஒரு நாள் எங்களுக்கு கருவாடு வேணும், ஒரு நாள் வான்கோழி வேணும், ஒரு நாள் ஆட்டுக்கறி வேணும், ஒரு நாள் இந்த மீன் இந்த வகை மெனு போட்டுருவாங்க. ஏன்னா அவங்க படிக்கிற காலமாக இருந்தாலும் சரி, இப்போ இருக்கிற இடமா இருந்தாலும் சரி, எப்படியும் அம்மா கையினால் சாப்பிட்றது ஒரு வித்தியாசமான ருசி அப்படிங்கிறத விரும்புவாங்க. இப்போ அப்பா வீட்டில் அவ்வளோ ருசியான சாப்பாடு. நம்ம ஐயோ வேலைக்காரனுக்கு கூட நல்ல சாப்பாடு, நமக்கு அது இல்லையே. இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, நான் மறுபடியும் எங்கள் அப்பாட்ட போவேன், எந்த இடத்த உதறிட்டு வந்தனோ, யாரு வேண்டாம்னு வந்தனோ, யார் எனக்கு ஒட்டவே ஒட்டாதுன்னு நினைச்சு வந்தனோ, யாரு இல்லாம என்னால வாழ முடியும்னு நினைச்சு வந்தனோ அவங்க கிட்ட மறுபடியும் போவான். என்னுடைய தவறுகளை எல்லாம் நான் சரி பண்ணணும், என்னுடைய தவறுகளை எல்லாம் சரி பண்ணணும். ஐயோ எனக்கு ஆசையா தான் இருக்குது, எங்க அப்பா வீட்டுல போய் சேரணும்னு ஆசையா தான் இருக்குது. யார் என்னை கொண்டு போய் விடுவது? நோ, யாரையும் தேடல. அப்பா கிட்ட வேலை செய்யற வேலைக்காரங்க எவனாவது கண்ணில் சிக்குவானா? தேடல. நேரடியாகவே போறார், நேரடியாகவே போறாரு. நேரடியாகவே போய், தகப்பனே உமக்கு முன்பாகவும் பரத்துக்கு முன் விரோதமாகவும் பாவம் செஞ்சேன் அப்படின்னு நான் போய் சொல்லுவேன் அப்படின்னு யோசிக்கிறாரு. யோசித்தவன் செயல்பாட்டில் இறங்குறாரு, நேர போறார். இவனுடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டு இந்த தகப்பனார், எந்த பாவியும் கெட்டுப்போவது தேவனுடைய சித்தம் அல்ல, தகப்பனுடைய உறவுகளை விட்டு தூரமாய் போனவர்கள் மறுபடியும் வந்துவிட மாட்டார்களா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். இவன் வாழ்க்கையில சாப்பாட்டுக்கே வழி இல்லாத குறை. அதனால மறுபடியும் அப்பாட்ட போய் மன்னிப்பை கேட்டு, நீர் என்னுடைய மகனாக அல்ல, வசனம் சொல்லுது பாருங்க, நீர் என்ன உம்முடைய பையன்னு சொல்லுவதற்கு நான் தகுதியற்றவனா ஆயிட்டேன், அதுக்கு நான் பாத்திரனே கிடையாது, அவ்வளவு துரோகி நான், வேலைக்காரன் நான் என்ன சேர்த்து கிடையா, ஏன்னா சாப்பாட்டு வேணுமே. ஆண்டவரோ திரும்பி வந்ததுனால, மனம் திரும்பினதுனால, புத்தி தெளிந்ததுனால ஆண்டவர் அவனை மகனாகவே ஏற்றுக்கொண்டார். இதுக்கு முன்னால குறைவோடு இருந்தான், சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருந்தான். இப்ப அதே மேன்மை, இழந்து போன அதே அந்தஸ்து. வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது பாருங்கள். உயர்ந்த வஸ்திரம், கைக்கு மோதிரம், கால்களுக்கு பாதரட்சை, சாப்பாட்டுக்கு கொளுத்த கன்று. எவ்வளவு அருமையான வாழ்க்கை. இது எப்ப வந்துச்சு? இருக்கிற இடத்துல இருக்கும் பொழுது அல்ல, தன்னுடைய தவறுகளை எல்லாம் சரி வைத்து ஆண்டவரிடத்துல திரும்பி வந்த பொழுது. நான் ஏற்கனவே சொன்னேன், குறைவில்லாமல் நடத்துகிறவர். ஞானத்துல குறைவு இருந்துச்சுன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உலக பிரகாரமான வாழ்க்கையில குறைவு இருந்துச்சுன்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. பஞ்சகாலம் போன்ற சில காரியங்கள், நிம்மதியற்ற வாழ்க்கை உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களை நீங்களே சரி செய்யுங்கள். உங்களுடைய தவறுகளை எல்லாம் சரி செய்தார் குறைவில்லாமல் நடத்துகிற ஆண்டவர் தொடர்ந்து நடத்துவார். கண்களை மூடுவோமா?
நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு கற்றுக் கொடுத்த செய்தியைப் போல நீர் குறைவில்லாமல் நடத்துகிறவர். இதை நாங்கள் புரிந்து எதில் நாங்கள் குறைவாக இருக்கோமோ அதை மூலமாக நிவர்த்தி பண்ணிக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கிருபையும் இரக்கமும் கூட இருக்கட்டும். உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே.